ஆரோக்கிய வாழ்வுக்குரிய ஒரு ஆலோசனையை இன்றைக்கு வழங்கலாம். நேற்று ஒரு இடம்பெற்ற ஒரு ஒரு நோயாளி தொடர்பாக நாங்கள் பேசுவோம். நேற்று ஒரு 48 வயசு இருக்கும் ஒருத்தர் வந்து மருந்தெடுக்க வந்து, நேற்று நான் கொஞ்சம் எண்ணெய் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன். ரொட்டி அதுகள் கொஞ்சம் முத்துக்குள்ளா சாப்பாடெல்லாம் கொஞ்சம் ஏவுற வருது, நெஞ்சுக்குள்ளே பார்த்துது, ஒரு டம்முன்னு இருக்கி சொல்லி சொன்னார். அப்போ அந்த வயசுக்கு நான் வளமை அப்படி வந்தால் உடனே இசிஜி ஒன்று எடுத்து பார்க்குறேன். ஏன்னா ஒரு வகையான ஹார்ட் அட்டாக் இருக்கு. என்னன்னா சரியா கேஸ்ட்ரிக் மாதிரி தான் வரும். இந்த சாப்பிட்ட சாப்பாடும் அந்த நம்ம டாக்டர் சொல்கிற கேஸ்ட்ரிக்கான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நல்ல பிரியாணி ஒன்று சாப்பிட்டேன், அல்லது கொத்து ரொட்டி சாப்பிட்டேன், கொஞ்சம் எண்ணெய் போட்ட சாப்பாடு சாப்பிட்டேன் சொல்லி தான் சொல்லுவாங்க. அப்போ அப்படி இளம் வயது ஆக்கள் அப்படி ஒரு அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து ஆண்கள் அப்படி வந்தால் பொதுவாக நாங்கள் இந்த ஹார்ட் அட்டாக்கை இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி போட்டு தான் கேஸ்ட்ரிக்குரிய மருந்து கொடுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு உடனே இசிஜி ஒன்று எடுத்த உடனே அது சிவியரான ஒரு ஹார்ட் அட்டாக். சிவியரானா உடனே அவருக்கு அந்த த்ரோம்போலைசிஸ் சொல்கிற அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிளாக் எடுக்கிற ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ உண்மையாக அது என்னென்னா எனக்கு சந்தோஷம் இருந்துச்சுன்னா, நம்ம இந்த கேஸ் வந்து உடனே நம்ம இசிஜி எடுக்காமல் இருந்திருந்தா இப்போ பேஷண்ட் வந்து சில பேஷண்ட் அந்த நம்ம இப்போ டாக்டராக இருந்தாலும் சில டைம்ல நோயாளிகள் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை மாற்றுவாங்க. எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இல்லை சார் எனக்கு இசிஜி இப்போ எடுக்க தேவையில்லை, டெப்லெட் தாங்க குறையாட்டி நம்ம எடுப்போம் இந்த கேட்குற நோயாளிகள் இருக்காங்க. இப்போ எனக்கு இது கேஸ்ட்ரிக் தான், எனக்கு வளமை அப்படி வந்தால் நான் கேஸ்ட்ரிக் குளிசைகளை போட்டால் எனக்கு குணமாகுறேன்னு சொல்லி டாக்டர்ஸே மாற்றுவாங்க. அப்படியே நாக்கள் இருக்கு. பொதுவாக வந்து எனக்கு கொஞ்சம் அந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் ஒரு நாளும் கொடுக்குறதில்ல. அப்படி கேட்டாலும் எந்த பக்கம் தான் நான் நிற்பேன், நின்று இசிஜி எடுத்து பார்க்காம நான் மருந்து தர மாட்டேன் சொல்லி தான் செய்கிறது. அந்த வகையில் நேற்று அந்த பேஷண்ட்டும் அதை ஏற்றுக்கொண்டு உடனே இசிஜி எடுத்தா சிவியரான நான் சொன்னதான். அந்த பேஷண்ட்டை நாங்கள் வீல் சேரில் அவரை ஒரு ஸ்டெப் கூட நடக்க விட மாட்டோம். அப்படி வந்தால் அவரை வீல் சேரில் வச்சே வாகனத்தில் ஏற்றி உடனே ஏஎம்எஸ்சிக்கு அனுப்பி உடனே கூட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆளுக்கு நான் விசாரிக்கல. இப்போ மார்னிங் எப்படின்னு சொல்லி விசாரிக்கல. ஆனால் அப்படித்தான் அந்த அதில் என்னென்னா ஒரு டாக்டர் சொல்கிற விஷயங்களை நம்மளோட நோயாளிகள் ஏற்றுக்கொள்றது அதெல்லாம் இன்றைக்கி அந்த சில டைமில் ட்ரீட்மெண்ட் சில டைம்களில் எனக்கு தேவையில்லை, நான் அது சப்பித்துங்கிற குளிசை ஒன்றை வாங்கி ஃபார்மசியில் போகிற நோயாளிகளும் இருக்காங்க. அந்த இசிஜி எடுக்க சென்னா இசிஜி எடுக்காமக்கு என்ன செய்வாங்கன்னா, நான் இப்போ போர்டுக்குன்னு சொன்னால் மொத்தமாக விட்டு போயிருப்பார். அவர் இப்போ போர்டில் நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால், இதுக்கு எடுத்து பார்க்கணும்னு சொல்லி போர்டில் நிற்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ இது நடந்தது ப்ரைவேட்டில் நடந்தது. சில நோயாளிகள் வந்து போர்டில் நிற்கிறேன்னு சொன்னாலே ஏழாங்கிற ஆக்கள் குடிசையை தாங்க குடிச்சு பார்த்துட்டு குறையாட்டி வாரம் சொல்லி சொல்றது இருக்கு. சில ஆக்களுக்கு போர்டுன்னு சொல்லி சொன்னால் மொத்தமாக போறதில்ல. நம்ம சொசைட்டியில் இருக்கிற விஷயம் என்னென்னா, அந்த வேகமாக குயிக்காக மருந்து எடுத்து எந்த வருத்தத்தை போர்டில் நிப்பாட்டாமல் குணமாக்கணும். அப்படியா டைப் கூட. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அவர் அந்த எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகணும். நம்ம சொல்கிற விஷயத்தை கேட்டு உடனே இசிஜி எடுத்து உடனே அவரை மகனை கூப்பிட்டு தான் நான் அந்த அட்வைஸை கொடுத்தேன். அவர்கிட்ட சொல்லலை, மகனை கூப்பிட்டு உடனே இதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற வேலைக்கு குயிக்காக உடனே கொண்டு போகணும்னு சொல்லி எடுத்து. அதில் என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ எப்படி ஏதாவது வருத்தங்கள் வர டைமில் வீட்டுகளில் நடக்கிற விஷயம் வந்து கூடுதலாக சுடுதண்ணியை குடிக்கிற, நெஞ்சில் சித்தால இப்போ பூசுகிற, சில டைம்களில் வீட்டை சப்பித்துங்கிற குடிசை அல்லது கேஸ்ட்ரிக் குடிசை எல்லாரும் வீட்டையும் வச்சிருக்காங்க. எல்லாரும் அந்த ஒரு பழக்கமாக வச்சுக்காங்க. அந்த ஒமிப்ரசோலுங்கிற குடிசை ஃபார்மசியில் எடுக்கிற இல்லை வீட்டை வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு பார்த்து அந்த டைம் வந்து ஒரு குறையாம போகக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர. ஆனால் அது வந்து கூட என்னன்னு சொல்லி அந்த டைமுக்குள்ளே தான் இருக்கு அந்த சக்ஸஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிற. உடனடியாக போனால் நாங்கள் கெதியாக வந்து ரிகவர் ஆகலாம். அதில் என்னென்னா, இப்போ ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதய தசைகளுக்கு போகிற இரத்த குழாய்களுக்குள்ள வர அடைப்பு. இப்போ அந்த பிளாக் கூட அந்த இருதய தசை கலங்கள் வந்து இறக்குற விதம் கூடும். ஏன்னா இப்போ ஒரு தண்ணி இல்லாத நேரம், ஒரு பயிருக்கு தண்ணி போகிற காணாமல் இருக்கக்குள்ள கூட நேரமாக தண்ணி போகலன்னா அந்த பயிர் இறந்துடும். அது மாதிரி தான் நம்ம இருதய தசைகளுக்கு வந்து இப்போதான் பிளாக் வந்துன்னு சொல்லிச்சுன்னா குயிக்காக அது கூட ட்ரீட்மெண்ட் செஞ்சால் பிளாக் குயிக்காக கரைஞ்சிச்சுன்னா அவர் வந்து குயிக்காக அந்த இருதய தசைகள் வந்து மீண்டும் வேலை செய்ய தொடங்கி. இப்போ டைம் கூட போயிடுச்சுன்னு சொன்னால், அந்த கலங்கள் இறந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு புறவு ரிகவர் ஆனாலும் புறவு குணமடைஞ்சாலும் அந்த இறந்த கலங்கள் வந்து இருதய தசையில் அந்த ஒர்க் பண்ணாத கலங்களாக இருக்கும். அப்படி வரக்குள்ள அந்த எரித்மியான்னு சொல்லிலாம் பாரு இருதய துடிப்புல வந்து வித்தியாசங்கள் ஏற்படும். ஏன்னா எல்லா இருதய தசையும் கலங்களும் ஒரே பேட்டர்னில் சுருங்கி விரிஞ்சாதான் அந்த இருதயம் வந்து பம்ப் பண்ணுறதெல்லாம் ஒரு சீராக நடக்கும். இப்போ ஒரு பக்கத்தில் இறந்த கலங்கள், மற்ற பக்கம் உயிருள்ள கலங்கள் வரக்குள்ள அந்த இறந்த கலங்கள் வந்து அந்த உயிருள்ள கலங்கள் மாதிரி இயங்காது, பக்கத்துக்கு இழுபட்டு ஒர்க் பண்ணும். அப்படி வரக்குள்ள இந்த எரித்மியான் சரி இருதய தசைகள் துடிப்புல டிஃப்ரெண்ட்கள் வர.
அதுகள் வந்து இரத்த கட்டிகளை உருவாக்குறதுக்கும் காரணமாமையும் பிற்காலத்துல. அப்ப அதனால நாங்க இப்படி யாருக்காவது இந்த கேஸ்ட்ரிக் மாதிரி இருந்த நான் இரவு சாப்பிட்ட சாப்பாடு எண்ணெய் சாப்பாடு அதான் நான் கேஸ்ட்ரிக் நினைக்கப்படாது. அந்த எண்ணெய் சாப்பாடு பிளக்குக்கும் காரணமாமே. நம்ம எண்ணெய் சாப்பாடு சாப்பிட்டா அது வந்து பிளட் வந்து மில்கி ஆகும், அந்த திக் ஆயிரும். இப்போ நம்ம ஆயிலியான ஃபுட் எடுத்தா உடனே பிளட் வந்து எப்படி ஆகுது சொல்லிச்சேன்னா அந்த அந்த பாகு நிலை கூடுது, இந்த விஸ்கோசிட்டின்னு சொல்றது. இப்போ தண்ணி மாதிரி இருக்கிற பிளட் திக்காயினா அந்த ஃப்ளோ வந்து குறையும், இந்த ஸ்லோவா ஓடும். அப்போ அது வந்து நம்மளுக்கு ஏர்லியாவே பிளாக் இருக்கிற ஆளுக்கு உடனே காட்டும். அப்போ நாங்கள் நினைக்கிற கூடுதலாவது கேஸ்ட்ரிக்னு சொல்லி வீட்டை வச்சுக்கொள்றோம். அவை தயவு செய்து நாங்கள் இப்படி ஒரு ஏதாவது கேஸ்ட்ரிக் மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு 24 மணி நேரமும் அரச வைத்தியசாலைகளில் வந்து ஈட்டி ஒன்று இருக்கு, அவசர சிகிச்சை போது அதில் ஈஸியாக இருப்பாங்க. நீங்கள் 6 போனாலும் சரி நெஞ்சு நோவுன்னு சொன்னால் நாம பின்னர் 4 மணிக்கு போவோம், பிரைவேட் திறந்தா போவோம் அறிக்கப்படா. இசிஜி எடுத்து பார்த்து அவர்கிட்ட வித்தியாசங்கள் இருந்தால் உடனடியாக கூடிய ட்ரீட்மெண்ட் செய்வாங்க அல்லது உரிய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவர் அருகில் உள்ள அரச வைத்தியசாலைக்கு நாம நடிச்சாமம் வந்தாலும் சரி, மத்தியானம் 12 மணிக்கும் 2 மணிக்கு இடையில வந்தாலும் சரி, ஓபிடி இல்லாத நேரத்தில் வந்தாலும் சரி, எந்த நேரமும் வந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொல்லிச்சோன்னா நாம அதுக்குரிய உடனடியான இசிஜியை பார்த்துட்டு நாங்கள் அதுக்குரிய சிகிச்சையில் ஆரம்பிக்கலாம். ஒன்றுமில்லைன்னு சொல்லிச்சோன்னா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்க, வீட்டை போகலாம். அதில் கொண்டு போனால் வச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு. யாங்களுக்கு கொண்டு போனால் வாட்டில் வச்சிருவாங்க சொல்லித்தான் அந்த கூட பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வராமக்கு ஈவினிங் வரையும் இருந்து பிரைவேட்ல போய் காட்டுவோம் எல்லாம் யோசிக்கிறது. அதை அப்படி வச்சிருக்க கொள்ளக்கூடாது. உடனடியாக நாங்கள் போயிட்டு அதுக்குரிய உரிய சிகிச்சையை பெறணும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.